கதைகஞ்சியின் கதை இங்கு தொடங்குது. ஆச்சரியங்கள் மனசை உழுது சைக்குது. அரிய அறிவியல் உலகத்திறந்து தெரிவிக்க வருது ஒரு புதிய இரகசியம். உலகம் முழுக்க பயணம் செய்யலாம். அறிவின் வெளிச்சம் எங்கும் பரப்பலாம். கதைகள் இங்கே இனிக்கும் பாலாக. களியாட்டு நேரம் செம்ம மொத்தமாக. கதைகஞ்சியின் கதை கேளுங்கள். உற்சாகத்தில் துள்ளி ஓடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்தா அதிகம் கற்றுக்கொள்ளுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் அமுக்க மறக்காதீர்கள். அது ஒரு காலை வேளை. அர்ஜுன் காலை உணவு மேஜையில் அமர்ந்து செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் திடீரென்று அதிர்ச்சியில் விரிந்தன. இராணுவத்தில் சேருங்கள், குழந்தைகளுக்கான சிறப்பு ஆட்சேர்ப்பு. அவன் இதயம் உற்சாகத்தால் துடித்தது. இராணுவத்தில் குழந்தைகளா? இது உண்மையா? அம்மா, அப்பா, இதை பாருங்கள் என்று விளம்பரத்தை சுட்டிக்காட்டி அவன் கத்தினான். அவன் அப்பாவும் அம்மாவும் அங்கு வந்தார்கள். இராணுவத்தில் குழந்தைகளா? இதுவரை நான் கேள்விப்படாத ஒன்று என அப்பா முணுமுணுத்தார். ஆனால் நான் சேர விரும்புகிறேன் என்று அர்ஜுன் சொன்னான். அவன் அம்மாவோ வேண்டாம் என்றார். இராணுவம் குழந்தைகளுக்கான இடமில்லை அர்ஜுன், அது ஆபத்தானது. ஆனால் அர்ஜுன் கெஞ்சினான், வாதிட்டான். அவன் சிப்பாயாக வேண்டும் என்று விரும்பினான். இறுதியாக மிகவும் தயக்கத்திற்கு பிறகு அவனது பெற்றோர் பெருமூச்சு விட்டார்கள். சரி என அவன் அப்பா சொன்னார். அர்ஜுன் மகிழ்ச்சியாக சிரித்தான். அவனுடைய சாகசம் தொடங்கவிருந்தது. அர்ஜுன் இராணுவத்தில் சேர்ந்தபின் மற்ற புதிய வீரர்களுடன் வரிசையில் நின்றான். அனைவரும் பெரிய சீருடைகளை அணிந்திருந்தனர். ஒரு கண்டிப்பான தளபதி அவர்களுக்கு முன்னால் நடந்து சென்றான். இடி போன்ற குரல், நீங்கள் இனி குழந்தைகள் இல்லை. இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் வீரர்கள். இறுக்கமாக இருங்கள் அல்லது வீட்டிற்கு செல்லுங்கள். முதல் நாள் கொடூரமாக சென்றது. அர்ஜுன் கொளுத்தும் வெயிலில் சுற்றித் திரிந்தான். அவன் சேற்றில் ஊர்ந்து சென்றான். சுவர்களில் ஏறினான். தன் பள்ளிப்பையை விட கனமான எடையை தூக்கினான். அவன் உடலில் உள்ள ஒவ்வொரு தசையும் ஓய்வுக்காக கத்தியது. ஆனால் அவன் விட மறுத்தான். இரவில் அவன் சோர்வாக தன் படுக்கையில் சரிந்தான். இது அவன் நினைத்ததை விட கடினமாக இருந்தது. மறுநாள் காலை அர்ஜுனும் புதிய வீரர்களும் ஆயுத பயிற்சி மைதானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். வரிசையாக துப்பாக்கி, கையெறி குண்டுகள் மற்றும் கத்திகள் அவர்கள் முன் காட்சிப்படுத்தப்பட்டன. பயிற்றுவிப்பாளர் அவனிடம் துப்பாக்கியை கொடுத்தார். அது அவனது சிறிய கைகளில் கனமாக இருந்தது. அதை நிலையாக பிடித்துக் கொள்ளுங்கள், பயிற்றுவிப்பாளர் கூறினார். அர்ஜுன் இலக்கை நோக்கி குறிவைத்து ட்ரிகரை இழுத்தான். பேங்! துப்பாக்கி அவனை பின்னோக்கி கீழே தரையில் தள்ளியது. மற்ற வீரர்கள் சிரித்தனர். அர்ஜுனின் முகம் சிவந்தது. ஆனால் அவன் முன்னேற வேண்டும் என்ற உறுதியுடன் எழுந்தான். நாளுக்கு நாள் அவனது இலக்கு மேம்பட்டது. விரைவில் அவன் இலக்கை எளிதாக தாக்க முடிந்தது. மாலை நேரத்தில் முகாமில் எச்சரிக்கை மணி ஒலித்தது. நகரத்தில் கலவரம் வெடித்துவிட்டது. உடனே புறப்படுங்கள் என்று தளபதி உத்தரவிட்டார். அர்ஜுனும் அவனது படையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். போராட்டக்காரர்கள் கற்களை எறிந்தனர், தீ வைத்தனர், கோபத்தில் கத்தினார்கள். அர்ஜுன் தனது கேடயத்தை இறுக்கமாக பிடித்தார். கிளர்ச்சியாளர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போது அவனது இதயம் படபடத்தது. கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தளபதி கத்தினார். அர்ஜுனின் தலையை கடந்து கல் பாய்ந்து சென்றது. பயப்படாமல் உறுதியாக நின்றான். படிப்படியாக அவர்கள் கூட்டத்தை தள்ளி முன்னேறினர். பல மணிநேர போராட்டத்திற்கு பிறகு கலவரம் கட்டுக்குள் வந்தது. அர்ஜுன் தனது நெற்றியில் இருந்து வியர்வையை துடைத்தான். அவன் வெற்றி புன்முறுவல் செய்தான். அன்று இரவு அர்ஜுன் தனது படுக்கையில் அமர்ந்து தனது பெற்றோருக்கு கடிதம் எழுதினான். அன்புள்ள அம்மா, அப்பா, பயிற்சி கடினமாக உள்ளது. ஆனால் நான் வலிமையாகி இருக்கிறேன். இன்று நான் கலவரத்தை நிறுத்த உதவினேன்.
பயமாக இருந்தது. ஆனால் நான் ஓடிவிடவில்லை. நீங்கள் என்னை பற்றி பெருமைப்படுவீர்கள் என்று நம்புகிறேன். அன்புடன், அர்ஜுன். மறுநாள் காலை தளம் முழுவதும் சைரன்கள் முழங்கின. எச்சரிக்கை! அண்டை நாட்டோடு போர் வெடித்துவிட்டது. போருக்கு தயாராகுங்கள். அர்ஜுனின் வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறக்கத் தொடங்கியது. அவனிடம் ஒரு பெரிய டாங்கி ஒப்படைக்கப்பட்டது. அவன் பதட்டத்தை காட்டாமல் உள்ளே ஏறினான். பெய்னாகுலர் வழியாக எதிரி டாங்கிகள் வருவதைக் கண்டான். அவரது தளபதியின் குரல் ரேடியோவில் ஒலித்தது. சுடுங்கள் என்று. எதிரி டாங்கியை குறிபார்க்கும்போது அர்ஜுனின் கைகள் லேசாய் நடுங்கியது. பெருமூச்சுடன் டிகரை அழுத்தினான். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. குழப்பமடைந்து அதை மீண்டும் அழுத்தினான். திடீரென்று டாங்கியின் பீரங்கியிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. அர்ஜுன் குழப்பமடைந்தான். தண்ணீரா, இல்லை நெருப்பா என அவனைச் சுற்றியுள்ள போர்க்களம் மங்கலாக தெரிந்தது. போர் சத்தம் மங்கியது. ஏதோ தவறு இருக்க வேண்டும். அர்ஜுன் குழப்பத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆபத்தான போர்க்களம் இப்போது வித்தியாசமாக தெரிந்தது. வீரர்கள் மறைந்து கொண்டிருந்தனர். டாங்கிகள் மூடுபனி போல உருகிக் கொண்டிருந்தன. வானம் வெளுக்க தொடங்கியது. அப்போதுதான் அவன் தாயின் கோபமான குரலை கேட்டான். அர்ஜுனின் முகத்தில் குளிர்ந்த நீர் பட்டது. அவன் கண்கள் விரிந்தன. அவன் படுக்கையில் இருந்தான். அவன் அம்மா கோபமாக பார்த்தாள். எழுந்திர், கனவு காண்பதை நிறுத்து என்று அவள் கடிந்து கொண்டாள். அர்ஜுன் திகைப்புடன் தனது ஈரமான முகத்தை தொட்டு பார்த்தான். அது வெறும் கனவா?